இன்னைக்கு நம்ம சூப்பரான கிரிங்கிள் டாப்போட ஃபஜ்ஜி ப்ரௌனி ஹெல்த்தியாக எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம டார்க் சாக்லேட்டை மெல்ட் பண்ணிப்போம். அதுக்கு 300 கிராம்ஸ் பட்டரும் 400 கிராம்ஸ் டார்க் சாக்லேட்டும் மெல்ட் பண்ணுங்கள். டபுள் பாயிலிங் மெத்தடில் நல்லா ஸ்மூத்தாக மெல்ட் ஆகட்டும். மெல்ட் ஆனதும் அதை சைடில் கூலாக வச்சுடுங்க. ப்ரௌனி செய்ய தேவையான ட்ரை இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாமா? அதுக்கு 2 கப் நாட்டு சர்க்கரையும் 1.5 கப் ராகி மாவு, 1.5 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் அண்ட் 1/4 டீஸ்பூன் உப்பு அண்ட் 1/4 கப் கொக்கோ பவுடர். இப்போ பேட்டர் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 6 முட்டையை உடைச்சி ஒரு பவுலில் ஊற்றி நல்லா பீட் பண்ணுங்க. லைட் அண்ட் ஃப்ளஃபி ஆகிற வரைக்கும் பீட் பண்ணுங்க. அதில் 2 கப் நாட்டு சர்க்கரையை ஆட் பண்ணி ஸ்மூத்தாக பிளெண்ட் பண்ணுங்கள். சர்க்கரை நல்லா டிசால்வ் ஆகி வர்ற வரைக்கும் பீட் பண்ணணும். அப்புறம் ட்ரை இன்க்ரீடியன்ஸை சலிச்சு ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் லம்ஸ் ஃபார்ம் ஆகாமல் ஸ்மூத்தான ப்ரௌனி பேட்டர் கிடைக்கும். ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் சர்க்குலர் மோஷனில் பீட் பண்ணுங்க, எந்த ஒரு கேப்பும் இல்லாமல். நெக்ஸ்ட் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணி ஃபைனலாக நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. லாஸ்ட்டாக நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருந்த டார்க் சாக்லேட்டை இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பண்ணுறது நல்லா சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியாக வரணும். எந்த ஒரு லம்ப்ஸ் அண்ட் பபிள்ஸும் இல்லாமல் நம்ம மிக்ஸ் பண்ணணும். டின்னில் பட்டர் பேப்பர் வச்சு பேட்டரை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி போர் பண்ணுங்கள். ஓடிஜியை 180 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு 30 to 35 மினிட்ஸ் பேக் பண்ணுங்கள். ஒன்ஸ் பேக் ஆகிடுச்சுன்னா கூல் ஆகட்டும். கூல் ஆன அப்புறம் கட் பண்ணி சர்வ் பண்ணுங்கள். டாப் லேயர் நல்லா கிரிங்கிள் க்ரஸ்டாக வரும். உள்ள சாஃப்ட் அண்ட் ஃப்ரஜ்ஜியாக இருக்கும். நான் இங்கே ஹெல்த்தியாக ராகி அண்ட் நாட்டு சர்க்கரையில் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா மைதாலையும் ட்ரை பண்ணலாம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.